ஹலோ வணக்கம் உறவுகளே, வாங்க சிவப்பு அரிசி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடச்ச அரிசியாக கடையில் வாங்கிட்டு வந்ததே தான் சிவப்பு அரிசி. இப்போ இதை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்திக்குவோம். குக்கரில் சேர்த்திட்டு இப்போ அது கூட பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிற அது, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்தால் மல்லி இலை சேர்த்திக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம், கேரட் இருந்தால் கூட துருவி போட்டுக்கலாம். என்னென்ன வேணுமோ அத்தனையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிங்க, அல்லது தண்ணி மாதிரி வேணும்னா உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நான் முழுகிற அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அடுப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் வச்சு எடுத்துடலாம். வாங்க மக்களே, சிவப்பரிசி கஞ்சி வச்சாச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி இட்லி தோசை அப்படிங்கிறத விடுத்து இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, சரிங்களா? ஓகே, பாய். வாங்க கஞ்சி குடிக்கலாம்.